ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மேக வெடிப்பு காரணமாக அதி கனமழை. 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த மழை. தென் தமிழகத்தில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் விளைநிலங்கள் பாதிப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மாவட்டங்களில் பல பகுதிகளில் தேங்கிய மழைநீர். நாகையில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை பயிர்கள் சேதம். நெல் மணிகள் உதிர்ந்து முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 500 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்களை மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை. காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. வெளிச்சம் குறைந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். பிரேசிலில் G20 உச்சி மாநாட்டை நிறைவு செய்த பிறகு கயானா சென்றடைந்தார் இந்திய பிரதமர் மோடி. கயானா அரசு சார்பில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு. கயானா அதிபர் இர்ஃபான் அலியுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இரு நாடுகள் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட பள்ளி ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு நிதி உதவி. 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிரியை கொலை செய்யப்பட்ட பள்ளியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கோவி செழியன் ஆய்வு. தாக்குதல் நடத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி. தஞ்சை அருகே ஆசிரியை கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கு 1 வாரம் விடுமுறை. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது கண்டிப்பாக மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு பய உணர்வு அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நான் இன்னைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் முதல்ல லீவ் விட சொல்லியிருக்கேன். நான் மண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, பிள்ளைங்களுக்கு மட்டுமில்லை என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கையும் தமிழக அரசு காக்க வேண்டும் என வலியுறுத்தல். அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம். அரசை விமர்சித்து வெளியிட்ட அறிக்கையை திருத்தி புதிய அறிக்கையை வெளியிட்ட காங்கிரஸ். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. சுமார் 59 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல்.
ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட தேர்தலில் 68 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வரும் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். தெலுங்கு பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன். காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்படாததால் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மதுரை சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற நீதிமன்றம் இடைக்கால தடை. போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்ட கிராம மக்கள். முடிவுக்கு வந்தது 8 நாள் போராட்டம். மாஞ்சோலையில் இயங்கி வந்த மருத்துவமனை மூடல். மருத்துவ வசதி கிடைக்காமல் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவதி. ரெண்டு எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு எஸ்டேட் ஆக்குனாங்க. இப்போதைக்கு ஒட்டு மொத்தமாக நிப்பாட்டாங்க. இப்போ மருத்துவர் கிடையாது, மெடிக்கல் ஆஸ்பத்திரி கிடையாது, வண்டி கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கர்ப்பிணியை தோழி கட்டி தூக்கிச் சென்ற கிராம மக்கள். மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் தவிக்கும் மக்கள். தேனி பெரியகுளம் சுற்று வட்டாரத்தில் 58 குவாரிகளுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம். கனிமவள கொள்ளை நடைபெற்றது உறுதியானதால் சார் ஆட்சியர் அதிரடி. படுகர் இன மக்களின் கோயில் திருவிழா கோலாகலம். பாரம்பரிய நடனமாடி இறைவனை வழிபட்ட மக்கள். சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கையை 70,000 80,000 உயர்த்த தேவஸ்வம் போர்டு முடிவு. அனுமதி வழங்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ப. சிதம்பரத்திற்கு எதிரான ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு எதிராக ப. சிதம்பரம் தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி மனோஜ்குமார் உத்தரவு. உக்ரைன் தலைநகர் கீவில் செயல்பட்டு வரும் அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடல். ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் சில வேலைகள் மறைந்துவிடும் என விப்ரோ செயல் தலைவர் பிரேம்ஜி அதிர்ச்சி தகவல். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப திறனை வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றும் பேச்சு. பிட்காயின் விலை 78 லட்சம் ரூபாயாக உயர்ந்து வர்த்தகம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கிரிப்டோ கரன்சி மதிப்பு உயர்வு. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. பரபரப்பான ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி அசத்தல்.
தனது ஆவணப்படத்திற்கு தடையில்லா சான்று வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்த நடிகை நயன்தாரா. நயன்தாரா வெளியிட்ட பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெறாத தனுஷ். இயக்குனராக அறிமுகமாகிறார் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான். நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் வெப் தொடரை எழுதி இயக்க உள்ளதாக தகவல். $250 கோடி மேல் வசூலை வாரி குவித்துள்ளது அமரன் திரைப்படம். ரஜினி, கமல், விஜய்க்கு பின் வசூலில் மன்னர் பட்டியலில் இடம் பிடித்தார் சிவகார்த்திகேயன். பாகிஸ்தான் சிறையில் 10 மாதங்களாக சிக்கியிருக்கும் 7 தமிழக மீனவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 13 படகுகள் இலங்கை கடற்படை பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க அந்நாட்டு அரசு உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தில் தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவு. ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு எனவும் விமர்சனம். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். விஷ சாராய வழக்கு தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்குங்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். எத்தனையோ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்சநீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. மேல்முறையீடு போவது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். வடசென்னை பகுதியில் 200 வளர்ச்சிப் பணிகள் வரும் 2025ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்கப்படும். திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பின் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பட்டுக்கோட்டை அருகே இடிந்து விழும் நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையம். மோசமாக காட்சியளிக்கும் கட்டடத்தால் நோயாளிகள் அச்சம். வாணியம்பாடி அருகே இரை தேடி ஊருக்குள் புகுந்த நரி. கிணற்றில் தவறி விழுந்த நரியை பத்திரமாக மீட்ட வனத்துறை. தேர்தல் கூட்டணி குறித்து டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அதிகாரமும் கைகூடும். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. இது கொள்கை கூட்டணி, அதிகாரம் எங்களுக்கு, இது அதிகாரத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அதிகாரம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும். கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி அல்ல. அப்ப ஒருத்தர் மட்டும் இங்க ஆள்றதுக்கு பிறக்கல. எங்களுக்கான அரசியலையும் எங்களுக்கான பிரச்சாரத்தையும் எங்களுக்கு உருவாக்க தெரியும். அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவனுடன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கோவை இருகூர் அருகே விவசாய நிலத்தில் எண்ணெய் குழாய் பதிக்க விவசாயிகள் எதிர்ப்பு.
சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கு முடித்து வைப்பு. சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையையும் நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். கரம்பக்குடி பங்களாகுளம் சித்தி விநாயகர் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் கோலாகலமாக நடந்த கும்பாபிஷேகம். ஆலங்குடி அருகே காரக்குறிச்சியில் முத்து முனீஸ்வரர் பிடாரியம்மன் கோயிலிலும் விமர்சையாக நடந்த குடமுழுக்கு. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அரிசி கடத்தலால் 1900 கோடி ரூபாய் இழப்பு. சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு அறிக்கை. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பணியின் போது அரசு பேருந்து ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி. சாதுரியமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றிய பின் உயிரிழந்த சோகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதம். துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டியும் ஒன்றோடு ஒன்று மோதியதால் சேதம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேருக்கு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்ட 12 மீனவர்கள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. கர்நாடகாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது. போலி அடையாள அட்டைகளை தயார் செய்து சட்டவிரோதமாக தங்கியிருந்தது அம்பலம். சபரிமலையில் தூய்மையை காக்க பவித்ரம் சபரிமலை திட்டம். தேவையின்றி நெகிழி எடுத்து வர வேண்டாம் என ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டுகோள். ஆன்லைன் செயலி மூலம் கடன் கொடுத்து மோசடி. சீன நாட்டினர் 2 கைது செய்து அமலாக்கத்துறை விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மணிப்பூரில் 3 பெண்கள் 3 குழந்தைகளை கொன்ற குக்கி தீவிரவாதிகளை கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். வீடியோ வெளியிட்டு மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் சூளுரை. டெல்லியில் அரசு அலுவலக ஊழியர்கள் 50 விழுக்காடு பேர் வீட்டில் இருந்து பணியாற்ற உத்தரவு. தலைநகரில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் அமைச்சர் கோபால் ராய் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மீராப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசியல் கட்சியினர் இடையே மோதல். ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்குதல். நாட்டின் தற்போதைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை சமாளிக்க கூடியதுதான். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை.
பகுதி நேர பணியாளர்களின் நலனுக்காக சட்டம் கொண்டு வரவுள்ள தெலங்கானா அரசுக்கு ராகுல் காந்தி பாராட்டு. வரைவு மசோதாவை தயார் செய்யும் முன் மாநிலம் தழுவிய அளவில் மக்களின் கருத்துக்களை கேட்குமாறும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு வலியுறுத்தல். லெபனானில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 200க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா கவலை. ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையிலான மோதல் காரணமாக நாள்தோறும் பாதிக்கப்படும் குழந்தைகள். தென்னாப்பிரிக்கா அணிக்கு மீண்டும் திரும்பிய கேப்டன் டெம்பா பவுமா காயத்திலிருந்து மீண்ட நிலையில் இலங்கைக்கு எதிரான தொடரில் களமிறங்குகிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றில் அர்ஜென்டினா வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் பெருவை வீழ்த்தியது. சர்வதேச டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் ரஃபேல் நடால். மிகுந்த மன நிம்மதியுடன் ஓய்வு பெறுவதாக நடால் நெகிழ்ச்சி. சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் கங்குவா படக்குழுவினர் சுவாமி தரிசனம். ரோப் கார் மூலம் மலை கோயிலுக்கு சென்று நடிகர் சூர்யா, இயக்குனர் சிறுத்தை சிவா வழிபாடு.